நோர்வே நாட்டிலே இருக்கின்ற கடற்றொழில் அமைச்சரை சந்திக்கின்ற தமிழ் மக்களை கேட்கின்றோம். முதலிலே சட்டவிரோதம் எங்களுடைய கடலிலே நாங்கள் சுதந்திரமாக தொழில் செய்து எங்களுடைய இருப்பை உறுதிப்படுத்தக்கூடிய நிலையை அந்த கடற்றொழில் அமைச்சரால் முடியுமா என்று நீங்கள் கேளுங்கள். முடிஞ்சால் நாங்கள் உங்களுக்கு தலைவணங்குகின்றோம். முடியாத ஒரு அமைச்சரை வச்சுக்கொண்டு நீங்கள் எங்களுடைய அபிவிருத்தியும் முதலீடும் பற்றி பேசுவது இலங்கையிலே அதாவது வடக்கிலே இருக்கிற தமிழர்களுக்கு வெட்கமாக இருக்கின்றது. தயவு செய்து இப்படி வெட்கப்பட்ட வேலைகளை எதிர்காலத்திலும் செய்யாதீர்கள். வணக்கம், என்னுடைய பேர் அன்னராசா. வடமாகாண கடற்தொழிலாளர் இணையம் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டங்களை உள்ளடக்கி பாரம்பரிய சிறு மீனவர்களுடைய உரிமைக்காகவும் கடல் சூழல் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாக்க வேண்டும் என்ற ரீதியிலே நீண்ட காலமாக செயல்பட்டு வருகிறது. இருந்தாலும் கூட இந்த பாரம்பரிய சிறு மீனவர்களை இலங்கையிலே ஆள்கின்ற ஆண்ட அரசாங்கங்கள் தொடர்ந்தும் புறக்கணித்து வருகிறது. எங்களுடைய சுற்றுச்சூழல் மீது கவனம் செலுத்தாது முறையற்ற விதத்திலே சட்டவிரோதமான தொழிலை வடக்கு கிழக்கு கரையோரங்களிலே முல்லைத்தீவு, மன்னார், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி போன்ற கரையோரங்களிலே முறையற்ற சட்டவிரோத அனுமதியற்ற தொழில்களை அரசாங்கத்தின் ஆதரவோடு நடைபெற்று வருகிறது. இதனால் வாழ்கின்ற கடற்றொழில் மக்களுக்கிடையிலே சமூக முரண்பாடு ஏற்பட்டு வருகிறது. இதை ஊக்குவிப்பதற்காகவே இலங்கை அரசாங்கம் இந்த தடை செய்யப்பட்ட தொழிலை வடக்கிலே முழு வீச்சாக நடைமுறைப்படுத்தி வருகிறது. அதற்கு காரணம் அல்லது இந்த பாரம்பரிய சிறு மீனவர்கள் நாங்கள் தடை செய்யப்பட்ட தொழில் செய்ய தெரியாதவர்கள் அல்ல, ஆனால் எங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் கூட நாங்கள் எங்களுடைய சூழல், எங்களுடைய தமிழ் கடல் மீது எதிர்கால சந்ததியினர் மற்ற எங்களுடைய நாட்டினுடைய அந்நிய செலாவணியை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் தொடர்ந்து இலங்கை அரசாங்கத்தாலே கொண்டு வரப்பட்ட சட்டங்களை நடைமுறைப்படுத்துமாறு நாங்கள் கோரி வந்தாலும் கூட இலங்கை அரசாங்கமும் அதிகாரிகளும் அமைச்சரவையும் இதை கரிசனையற்று கண்டுகொள்ளாது அது வடக்கு தமிழர்கள் தான் அவர்களே அடிபட்டு அவர்களே அழியட்டும் என்ற எண்ணத்திலே இலங்கையிலே ஆள்கின்ற பெரும்பான்மை அரசாங்கம் செயல்படுகிறது. இதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். அந்த அரசாங்கமும் ஜனாதிபதியும் அதிகாரிகளும் வடக்கு பாரம்பரிய சிறு மீனவர் மீது கரிசனை செலுத்தாது இருக்கிறது கவலை அளிப்பதாக தொடர்ந்து எங்களுடைய கவலையை நாங்கள் வெளிப்படுத்தி வருகின்றோம். ஆனால் இனியும் தொடர்ந்து வெளிப்படுத்தி அல்லது அமைதியான முறையிலே எங்களுடைய செயல்பாட்டை கொண்டு செல்வது எங்களுக்கு பொருத்தமற்றது என்ற ரீதியிலே இலங்கை அரசாங்கத்துக்கும் சரி, இங்கே வெளிநாடுகளில் இருந்து இலங்கையிலே இருக்கின்ற ஐரோப்பிய யூனியன் மற்றும் அமெரிக்கா, கனடா போன்ற தூதரகங்களுக்கு சென்று ஒரு இலங்கை குடிநாட்டிலே இந்த தமிழர் வாழ்கிற பிரதேசங்களிலே பாரம்பரிய கடற்றொழிலாளர்களுடைய உரிமை இந்த அரசாங்கத்தினாலே மீறப்படுகிறது, இயற்கை வளம் அளிக்கப்படுகிறது, அரசாங்கமே துணை போகிறது என்ற ரீதியிலே நாங்கள் இந்த வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தினூடாக முறையிடுவதற்கு எத்தனிக்கின்றோம். ஏனென்று கேட்டால் எங்கு பார்த்தாலும் அதாவது சட்டத்தையும் நடைமுறைப்படுத்துகிறார்கள் இல்லை அல்லது சட்டவிரோதத்தையும் கட்டுப்படுத்துவதாக இந்த அரசாங்கமும் அல்லது இதுக்கு பொறுப்பானவர்களும் செய்ய தவறுகிறார்கள். நாங்கள் எங்க போய் முறையிடுகிறது என்ற ஒரு ஆதங்கம் எங்களுக்கு இருக்கிறது. அந்த ஆதங்கத்தின் அடிப்படையிலே தான் வடக்கிலே இருக்கிற 4 மாவட்டங்களிலே ஒரு மாவட்டத்தில் எதிர்வரும் காலங்களிலே நீதிமன்றம் ஊடாக நாங்கள் நடவடிக்கைக்கு இன்று தீர்மானித்திருக்கின்றோம். சம நேரத்திலே நாங்கள் வெளிநாட்டு தூதரகங்கள் அல்லது இந்த ஏற்றுமதி செய்கின்ற எங்களுடைய கடலுணவு பெறுகின்ற வெளிநாடுகளிலே வடக்கிலே சட்டவிரோதமான மீன்பிடி அதிகரிக்கின்றது. அதை இலங்கை அரசாங்கத்தின் ஆதரவோடு தான் நடைபெறுகிறது என்ற செய்தியை நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே முழு மூச்சாக வெளிப்படுத்த எண்ணி இருக்கின்றோம். ஏனென்று கேட்டால் எங்கட நாட்டில் ஒரு குடிமக்களின் உரிமையை கூட இந்த அரசாங்கம் மதிக்கதில்லை. சட்டத்தை உருவாக்கி பாராளுமன்றத்தில் வச்சிட்டு இன்றைய நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கின்றது. உதாரணத்திற்கு 2017ஆம் ஆண்டு 11ஆம் இலக்க சட்டத்திலே தடை செய்யப்பட்ட தொழிலிலே புத்தளம் மாவட்டம் கட்புட்டி முகத்துவார பகுதியிலே கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக ஒரு ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சென்று அங்கே சொல்லியிருக்கின்றால் 4 மாதங்களிலே உங்களுக்கு சட்டவிரோதமான தொழிலுக்கு அனுமதி பெற்று தருகிறார் என்று புத்தளம் மாவட்டம் கட்புட்டி முகத்துவார மீனவர்களை சந்தித்து ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லி இருப்பதாக நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக அறிந்திருக்கின்றோம். அப்ப இந்த அரசாங்கம் என்னத்தை செய்யுது? சட்டவிரோதமான தொழிலை 4 மாசத்தில் அனுமதிக்க போறோம் என்று சொல்கின்ற அரசாங்கம் என்றால் வடக்கு தமிழர்களை அழிக்கவா
அல்லது தமிழ் கடலை அழிக்கவா இந்த அரசாங்கம் மறைமுகமாக செயல்படுகிறது என்பது புத்தளம் கற்பிட்டியிலே நடந்த சம்பவம். அந்த பாராளுமன்ற உறுப்பினர் தெளிவாக சொல்லி இருக்கின்றார், 4 மாதங்களிலே நாங்கள் சட்டத்தை மாற்றி உங்களுக்கு தடை செய்யப்பட்ட சூழலை அளிக்கின்ற தொழிலுக்கு அங்கீகாரம் தருவன் என்று சொல்கின்ற அரசாங்கம் எப்படி தமிழ் மக்கள் மீது தமிழ் மக்களின் கடலிலே அத்துமீறி முறையற்ற தொழிலை செய்வதற்கு அனுமதிக்கின்றது என்பதை வெளிப்படையாக படம் போட்டு காட்டுகின்றது. எனவேதான் இந்த அரசாங்கத்தில் அல்லது நாங்கள் இலங்கை குடிமக்கள் என்ற ரீதியிலே எங்களுக்கு ரீதியாக இருக்கிற ஒரு நம்பிக்கை நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்தையும் மிக விரைவிலே நாட இருக்கின்றோம். அந்த நீதிமன்றத்தை நாடுற சமவேளையிலே இந்த அரசாங்கம் எங்களை எப்படி ஏமாத்துகின்ற என்ற விஷயங்களை ஆதாரபூர்வமாக வெளிநாட்டு தூதரகங்களுக்கும் ஐநா அலுவலகத்துக்கும் தெரிவிப்பதற்குரிய முயற்சியை நாங்கள் துறை சார்ந்தவர்களுடனும் அல்லது இதுக்கு பொறுப்பானவர்கள் வடக்கு கடற்தொழிலாளர்களோடு இந்த பாரம்பரிய மீனவரையும் கடலையும் காப்பாற்ற அவர்களோடு சந்திப்பதற்குரிய தொடர்புகளை எங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் மாவட்ட பாரம்பரிய சிறு மீனவர் சார்பாக நாங்கள் கோரிக்கை விடுவதோடு எங்களுடைய நாட்டிலே சீன கடல் அட்டை என்பது மீண்டும் உருவெடுத்திருக்கின்றது. அதாவது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு, எந்தவித விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளின்றி எங்களுடைய கடல் சூழலை அளிக்கின்ற சீன நாட்டு மக்களுக்கு உணவாக வழங்கப்படுகின்ற சீன கடல் அட்டையை மாற்று வடிவிலே எதிர்வரும் 2027-28 ஆண்டுகளிலே எங்களுடைய குடாக்கடல் நீர் ஏரியிலே அல்லது ஆலங்குடைந்த மன்னார் தொடக்கம் காரைநகர் வரையான குடாக்கடலிலே விதைப்பதற்குரிய மறைமுக திட்டங்களும் செயல்பாடுகளும் அபிவிருத்தி என்ற போர்வையிலே முதலீட்டாளர் என்ற போர்வையிலே எங்களுக்கு திணிக்க எத்தனிக்கின்றார்கள். நாங்கள் கடல் அட்டையை எதிர்த்த சமூகம் இல்லை. எங்களுடைய சுற்றுச்சூழலை பாதிக்காத வரையிலே எங்களுடைய பாரம்பரிய மீனவர்கள் அந்த தொழிலிலே ஈடுபடுவதற்கு வசதியான முறையிலே அதை வடிவமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தினாலும் அரசாங்கம் தமிழ் கடலை அழிப்பதிலே, தமிழர்களை கடல் கரையோரங்களை விட்டு குடிபெயர்வதிலே இலங்கை அரசாங்கம் கரிசனையாக செயல்படுகிறது. உதாரணத்துக்கு நாங்கள் சொல்கின்றோம், வடக்கிலே இருக்கின்ற பாரம்பரிய சிறு கடற்தொழிலாளர்களை நீங்கள் முதலீட்டாளர்களாக உருவாக்குவதற்கான திட்டத்தையே நீங்கள் உருவாக்கவில்லை. வெறுமெனவே வெளியிலே இருந்து கொண்டு முதலீட்டாளர்களை கொண்டு கடல் தொழிலாளரையும் கடலையும் அடிமையாக்கின்ற செயல் இது வடக்கில் மட்டும்தான் நடக்கிறது. கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் மாவட்டங்களிலே தான் இந்த செயல்பாடு முதலீடு என்ற போர்வையிலே நடக்கின்றது. எனவேதான் எங்களுடைய வடமாகாணத்தைச் சேர்ந்த அதிகாரிகளே, நீங்கள் முதலீடு என்ற போர்வையிலே ஒரு சமூகத்தையும் அளித்து எங்களுடைய பலம் மிக்க கடல் வளத்தை நீங்கள் அளிப்பதற்கு முதலீடு என்ற ஒரு சொல்லை பாவித்து அளிக்கிறீர்கள். கடந்த காலத்திலும் அளிக்கப்பட்டதை இன்று உங்கள் கண்முன்னே உணர்கின்றீர்கள். ஆனால் அந்த உணர்வையும் தாண்டி அபிவிருத்தி மாயினாலே எங்களுடைய தமிழ் கடலையும் தமிழ் மீனவரையும் அழித்து கரையோரங்களை விட்டு எங்களுடைய அந்நியப்படுத்துகிற செயல்பாட்டை நீங்களும் நிறுத்த வேண்டும். வெறுமனவே கொழும்பிலே இருக்கின்ற அல்லது சகோதர மொழி பேசுகிற பெரும்பான்மை மக்களை கேட்டால் வடக்கிலே நடக்கிற பிரச்சனை தங்களுக்கு தெரியாது என்று சொல்கின்றார்கள். கடந்த வாரம் நாங்கள் ஆளுநர், அதாவது எங்களுடைய இலங்கை ஜனாதிபதியை சந்திப்பதற்குரிய முயற்சியை ஊடகங்கள் வாயிலாக கோரியிருந்தோம். அதற்கு முன்பு ஜனவரி மாதம் எங்களுடைய வடமாகாண ஆளுநர் ஊடாக ஜனாதிபதியை சந்திப்பதற்குரிய ஒரு கடிதத்தை வடக்கு மாகாண கடற்தொழிலாளராக இணையமாக இணைந்து முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார், யாழ்ப்பாண மீனவ அமைப்புகள் கையளித்திருந்தோம். நாங்கள் நம்பிக்கைக்குரிய ஜனாதிபதியாக அனுரா இருக்கின்றார், அவரை சந்திக்க வேண்டும் என்று. இன்று அந்த நம்பிக்கையும் கடந்து 4 மாதம் கடந்து விட்டது. ஜனாதிபதியை சந்திப்பதற்குரிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை. அதே போன்றுதான் இலங்கையினுடைய கடற்றொழில் அமைச்சர் இன்று நோர்வே நாட்டுக்கு விஜயம் செய்திருக்கின்றார். நோர்வே நாட்டிலே தமிழ் முதலீட்டாளர்கள் அல்லது தமிழர்களை சந்திக்கின்றார். எங்களுடைய இலங்கையினுடைய கடற்றொழில் அமைச்சராக சொல்லப்படுகின்ற ராமலிங்கம் சந்திரசேகரர் அந்த புலம்பெயர் நாட்டிலே சந்திக்கின்ற தமிழரை நாங்கள் கேட்கின்றோம். முதலிலே இந்த கடற்றொழில் அமைச்சரை கேளுங்கள். எங்களுடைய வடக்கு கடலிலே இருந்து இந்த சட்டவிரோதமான முறையற்ற வெளியாற்ற தலையீடு இல்லாமல் எங்களை கடலிலே சுதந்திரமாக தொழில் செய்ய இந்த கடற்தொழில் அமைச்சரை அனுமதிக்க சொல்லி நீங்கள் கேளுங்கள். அதுக்கு பின்பு நாட்டையோ கடலையோ கட்டி எழுப்புவது தொடர்பாக பேசுங்கள். ஒரு சமூகம், ஒரு தமிழ் கடல் அழிக்கப்படுகிறது, திட்டமிட்டு அழிபடுகிறது. அதற்கு அப்பால் நீங்கள் வேற எதை வச்சு உங்களுடைய முதலீட்டையும் உங்களுடைய அபிவிருத்தியையும் செய்ய போகின்றீர்கள் என்ற கேள்வியை நோர்வே நாட்டிலே இருக்கின்ற கடற்தொழில் அமைச்சரை சந்திக்கின்ற தமிழ் மக்களை கேட்கின்றோம். முதலிலே சட்டவிரோதம் எங்களுடைய கடலிலே நாங்கள் சுதந்திரமாக தொழில் செய்து
எங்களுடைய இருப்பை உறுதிப்படுத்தக்கூடிய நிலையை அந்த கடற்றொழில் அமைச்சரால் முடியுமா என்று நீங்கள் கேளுங்கள். முடிஞ்சால் நாங்கள் உங்களுக்கு தலைவணங்குகின்றோம். முடியாத ஒரு அமைச்சரை வச்சுக்கொண்டு நீங்கள் எங்களுடைய அபிவிருத்தியும் முதலீடும் பற்றி பேசுவது இலங்கையிலே, அதாவது வடக்கில் இருக்கிற தமிழர்களுக்கு வெட்கமாக இருக்கின்றது. தயவு செய்து இப்படி வெட்கப்பட்ட வேலைகளை எதிர்காலத்திலும் செய்யாதீர்கள். இன்று அவர் வரும்போது எங்களோடு தெருவோடு வீதியோடு நின்று இத்தனை சட்டவிரோதமான தொழிலுக்கு போராடிய ஒரு அமைச்சர் இன்று அதை கடந்து தனக்கு ஒரு அமைச்சு பதவி கிடைத்த போது அத்தனையையும் மறந்து தான் அமைச்சர் என்ற எண்ணத்தோடு அலங்கரிக்கின்றார். நாங்கள் கேட்கின்றோம், அந்த அமைச்சரை நீங்கள் எங்களோடு போராடும் போது சட்டவிரோதமாக தெரிஞ்சது, அமைச்சர் கதிரையை நீங்கள் அங்கீகரித்த பிறகு அதை மறந்து இன்று புலம்பெயர் நாட்டிலே நான் ஒரு கடற்றொழில் அமைச்சர், தமிழ் மக்களுக்கு சேவகம் செய்ய போகின்றேன், நோர்வேயில் இருக்கிற மக்கள் என்னை கொண்டாடுகிறார்கள் என்ற எண்ணத்திலே நீங்களும் சந்திப்பீர்களாயிருந்தால் நீங்களும் கடற்றொழில் அமைச்சரோடு சேர்ந்து வடக்கு கடற்றொழிலாளை அழிப்பதற்கு நோர்வேயில் இருக்கின்ற புலம்பெயர் முதலீட்டாளர்கள் தயாராக இருக்கிறீர்களா என்ற கேள்வியை உங்கள் முன்னே வைக்கின்றோம்.